இன்ஸ்டாகிராம் திரிஷாவின் திறப்பின் வாசல் இது பற்றி சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா சென்று அங்கு ஒரு கடை திறப்பு விழாவில் தன்னுடைய கதையை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கிறார். அது இப்பொழுது வைரலாக வருகிறது என்று சோசியல் மீடியாக்கள் எல்லாம் அதை ஒரு சுலோகமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் பயணம் தனிப்பயணம், தோழமை தேடுவது கோழைத்தனம், படம் படித்து பார்க்க அதற்குத்தான் படம். படம் என்பது நான் படித்து பார்க்கக்கூடிய ஒரு பாடம். அது தன் வேலை, தன் பயணம், தன் படம், இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் திரிஷாவின் குணம். இந்த நேரத்தில் தான் இது என் விருப்பம், இந்த விருப்பத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒன்றும் இருப்பவர்களெல்லாம் நுழைந்து என்னுடைய படம் என்ன, பாடம் என்ன, என்னுடைய வருங்கால கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்று கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று சொல்லுகிறார். இந்த எனது சுய உரிமைக்குள் நுழைவதற்கு யாருக்கும் வழி கிடையாது. வழி என்றால் வருவதற்கும் போவதற்குமான இரட்டை வழிகள் உண்டு. இதில் உள்ளே நுழைவதற்கு வழியற்றவர்கள் இந்த வழியாக வர முயன்றால் அந்த வழி அவர்களுக்கு அடைக்கப்பட்டுவிடும். வருகின்ற வழி, போகின்ற வழி, இந்த இரட்டை வழிக்குள் ஒரு வழியும் கிடைக்காதவர்கள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன் என்று அவர் சொல்கிறார். என்னுடைய சுய வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். திரிஷா என்பவர் ஒரு ஒண்டி அல்ல, அவர் ஒரு ஊழி தீ. திரிஷா என்பவர் ஒத்த கட்டை அல்ல, அவர் ஒரு ஊழி தீ. ஊதி அணைத்து விடலாம், ஒழித்து வைத்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். இன்றைய அரசியலில் அவர் தளபதியின் கையில் இருக்கக்கூடிய அரசியல் அகல் விளக்கு அவர். இந்த அகல் விளக்கு தளபதியின் கையில் இருக்கும் வரை இந்த தமிழகத்திலே எவரும் அந்த அகல் விளக்கைத்தான் பார்க்க முடியுமே தவிர அதை அணைக்க நினைத்தவர்கள் இருட்டாகி விடுவார்கள். அதுதான் உண்மை. இப்பொழுதும் சொல்கிறேன், என் தளபதி அவர்களே, இந்த அகல் விளக்கை, இந்த அரசியல் அகல் விளக்கை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். காலாகாலமும் உங்களை அரசியலில் உங்கள் கதையை முடிப்பதற்கு எந்த கும்பனும் இனிமேல் பிறந்து வர முடியாது. இது திரிஷாவினுடைய இன்ஸ்டாகிராம் பேசுகின்ற இதய துடிப்பு. இந்த இதய துடிப்பை திரிஷாவுக்காக இந்த சேனலில் சொல்லின் செல்வன் உங்களுக்காக வழங்குகிறார்.